ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வெஜிடபிள் ஒயிட் குருமா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் உளுந்து போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் சாட்டே ஆன அப்புறம் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ஈஸியாக குயிக்காக குக்கரில் சூப்பராக பண்ணிடலாம். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணுவோம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இங்கே இப்போது. ஸோ அது நல்லா பச்சை வாசனை பூரா இருக்கும், நல்லா வதக்கிடுங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ஸோ ஒன் பாட் மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ காயெலாம் நல்லா சாட்டே ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு நான் இப்போ இங்கே மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர்ஸ்க்கு தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஒரு தனியாக ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு மிக்சியில் நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி இதுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு நம்ம காய்கறியெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டு, ஸோ இப்போ பாருங்கள் மிக்சியில் நான் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ இதுதான் காரம். ஸோ நான் ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு, தேங்காய், சோம்பு இதெல்லாம் குக்கரை நல்லா மிக்சியில் நல்லா மைய அரைச்சிடுங்க. ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 2 விசில் வச்சுடுவோம். ஸோ காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். ஸோ காய்கறியெல்லாம் வெந்து வந்த அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் இப்போ மூடி வைக்க போகிறேன். ஸோ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுடுங்க. ஸோ நல்லா மூடிட்டு நம்ம 2 விசில் போன அப்புறம் நல்லா திறந்து பார்ப்போம். ஸோ சூப்பராக குயிக்காக இது செஞ்சிடலாம் நீங்கள். ஸோ 2 விசிலுக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் அந்த பேஸ்ட்டையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இது நல்லா திறந்த அப்புறம் நல்லா வெந்த அப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றி ஒரு 5 to 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுருவோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.